இல்லை எல்லாருமே உத்தமர்கள் வாழும் கட்சின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்சியுமே உத்தமர்கள் வாழும் கட்சி தான். யாருமே ஊழல் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி இருந்தார். எம்எல்ஏவாக தான் ஆனார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸு பென்ஸு ஆடி நிற்கிது. எங்கள் தாத்தா சொல்லுவார், என்னடா சும்மா தெரிஞ்சா இன்றைக்கி என்னடா இவ்வளோ சொத்து எங்கேருந்துடா வந்துச்சு. அப்போ எல்லாருமே ஊழல் பண்ணுறீங்க, வெளியே தெரியாமல் பண்ணுறீங்க. அதுதான் உண்மை. இப்போ காங்கிரஸ் 50 வருஷம் ஆண்டாங்க, அதுக்காக என்ன காங்கிரஸ் ஊழல் பண்ணிருச்சு சொல்ல முடியுமா? ஆதார் கார்டை கொண்டதே காங்கிரஸ் தான். இன்றைக்கி அதை நீங்கள் மெருகேற்றிருக்கீங்க. பாம்பன் பாலம் கொடுத்ததே இந்திரா காந்தி தான். அதை இன்றைக்கி மெருகேற்றுறீங்க. ஏன் திருவள்ளூர் சிலை கன்னியாகுமரியில் அமைக்கிறதுக்கு எம்ஜிஆர் தான் அடிக்கலாம். அந்த எம்ஜிஆர் தான் ஆரம்பம். ஆனால் அதை கலைஞர் நிறைவேற்றினார். மெட்ரோ கொண்டு வந்தது கலைஞர் தான். ஆனால் ஜெயலலிதா கொண்டு வந்தேன்னு சொல்லலையா? ஏன் இன்றைக்கி எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கு எம்ஜிஆர் பேர் வைக்கிறீங்க? ஏடிஎம்கே பேரில் ஏன் பேனா? இப்போ ஒன்றும் இல்லை, ஜெயலலிதாவுடைய நினைவு தினம், அந்த நினைவு இதை கட்டினாங்கல்ல, அதுக்கு 6 கோடி பெண்டிங்கு. அதை கொடுத்ததே டிஎம்கே அரசு தான். அந்த பெண்டிங் அமௌண்ட்டை ஒவ்வொரு கட்சி தன்னுடைய முன்னிலைப்படுத்தி தான் செய்யும். எல்லோரும் ஊழல் பண்ண தான் செய்வாங்க. ஊழல் பண்ணாதோ யாரும் இல்லை. சார், உங்களுக்கு பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், அந்த பிள்ளைக்கு சொத்து சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டிங்களா? அப்போ ஒரு மந்திரி ஆகிறான்னா ஓட்டுக்கு 2000 கொடுக்கணும், 1000 கொடுக்கணுன்றக்கா என்ன பண்ணுவான்? ஒரு 100 கோடி செலவு பண்ணிட்டு இதை எப்படா ரெட்டிப்பாக எடுக்கணும்னு தான் நினைப்பான். இதை ஊழல் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் முட்டாள்தனம். இப்போ அதானிக்கு இவ்வளோ கடனை நான் தள்ளுபடி பண்ணேன், அம்பானிக்கு இவ்வளோ கடனை தள்ளுபடி பண்ணேன். ஏதாவது ஒரு விவசாயிக்கு ஒரு 1000 ரூபா கடன் தள்ளுபடி பண்ணுறீங்களா? ஒரு பஜாஜில் இஎம்ஐ வாங்கினாலே 2 லட்ச ரூபாய்க்கு 9000 ரூபா கட்ட சொல்கிறான். அப்போ அது எத்தனை மாதம் கட்ட சொல்கிறான்? 36 மாதம் கட்ட சொல்கிறான். அப்போது அதில் இருக்க வட்டியை பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்னைக்காவது நீங்கள் கூப்பிட்டு கவர்மெண்ட் கடன் கொடுக்குறீங்களா? சிபில் ஸ்கோர் பார்த்து கவர்மெண்ட் ஒரு தடவை கடன் கொடுத்து பாருங்கள். ஆனால் பேங்க்கு கடன் கேட்டு போனால் 52,000 கையெழுத்து கேட்குறீங்க. ஆனால் இதே ஒரு பெரிய பணக்காரன் என்ன பண்ணுறான்? ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு கடை, ஒரு போர்டு, இதை காமிச்சு பல கோடி கடன் வாங்குறான். அவன் கொஞ்ச நாள் அந்த கடையை சாத்திட்டு லாஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லிடுறான். நீங்களும் அதிலேருந்து ஒரு 2 கோடி கொடுத்த இடத்துல 30 லட்சம் மட்டும் கட்டுன்றீங்க. மீதி 1,70 எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க?